ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் கேமிங் பிளே வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 3 அடுத்த பார்ட் தான் இது. இந்த வீடியோவில் போன வீடியோ நம்ம பலூன் எஸ்கேப் ட்ரை பண்ணோம். இந்த வீடியோவில் இன்னொரு எஸ்கேப் ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ ஸ்டெப் பண்ணிடுறேன் கைஸ், அன்வான்ட் தேவையில்லாதது. நான் ஃபஸ்ட்டு கேம்லேயே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. என்னோடய ஸ்டைல் என்னென்னா, கிராணி கிராண்ட்பாவை பார்க்காமே அவங்கக்கிட்ட மாற்றாமல் எஸ்கேப் ஆகிறது தான் என்னோடய ஸ்டைல். அதுபடி தான் நான் விளாடுவேன். ஓகேவா? சீக்கிரம் எலக்ட்ராக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்கிறோ அதுக்கு ஏற்ற மாதிரி எஸ்கேப்பை பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? தர அப்படி கீழே போகலாம். இதுக்குள்ளே நான் இருக்கும் வெப்பன் கீ இருக்கும் நான் நிற்கிறேன். சீனில் பலூன் எஸ்கேப்பா அதை போன வீடியோவில் பண்ணியாச்சு. ஸோ அது கிடையாது. பிளாங்க்கு தான் இருக்கீங்க. சரி, ஓகே, வாங்க எடுத்துன்னு கிளம்புங்க. இந்த ரோபோட் வேறு சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு. ஓகே கைஸ், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கா ஒன்றும் இல்லை. கைஸ், இந்த ஃபுல் வீடியோ நான் போட்டேன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் மேலே ஆகும். ஸோ நான் நடுவில் நிறைய கட் பண்ணி ட்ரிம் பண்ணி முக்கியமானதை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு முக்கியமானதை மட்டும் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்களா? மேட்ச் பாக்ஸ் இப்போதைக்கு தேவைப்படாது, ஒன்றுமே இல்லை. சரி, மேலே போய்டும். ஒன்றும் இல்லை. பேர்லாக்கி அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே இப்போ மேலே போயிட்டு இதுக்கும் மேலே போயிட்டு இங்கே கான்செக்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். இப்போ அப்படியே அந்த சைடு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரிட்ஜ் கிராக் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாம் கன்ஃபார்ம். இங்கே தேடி இருக்கா? இங்கே தேடி இருக்கோம் மோஸ்ட்லி. எஸ், சொன்ன மாதிரி இருக்குது. அந்த தேடியை வச்சு ரெண்டு நான் காலி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இங்கே ரேட் இருக்கான்னு பார்த்து போயிடலாம். அப்புறம் ஆன்சர் எங்கே போய்டும். வெப்பன் கீ நான் தான் அவங்கள பார்க்க போகிறதே இல்லையே. எது இருக்க வெப்பன் கீ நான் ஹைட் அண்ட் சீக் மாதிரி தான் ப்ளே பண்ணுவேன் மோஸ்ட்லி. அவங்கள பார்க்காமலே ஒரு வாட்டி கூட அடி வாங்காமல் எஸ்கேப் முடிக்கிறத என்னோட ஸ்டைல் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ நமக்கு வெப்பன் கீ தேவையில்லை. வாழணும். போனது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. இந்த வாட்டி எவ்வளோ ஈஸியாக கிடையிருப்பாங்க. எந்த எஸ்கேப் பண்ணுறோமோ அந்த எஸ்கேப்கான பொருள் கிடைக்காது. அதுதான் இது. ஓகே, அங்கே அப்படியே போகலாம். அப்படியே ஸ்டோன்ஸ் நமக்கு இருக்குங்க. நம்ம தான் ஒன்றுமே சூட் பண்ண போகிறது. இன்னும் நமக்கு என்ன வேணும்? இப்போ நமக்கு சிக்கி தேவை. சிக்கி அந்த கேபிள் தேவை, அப்புறம் ஃபியூஸ் தேவை. அவ்வளோதான். இல்லைங்க, ஒன்றும் கிச்சனில் எதுவும் இல்லை. ஸ்ட்ரீட் தான் ஆகுது. நிறைய வேலை. இந்த டாலர் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை. வந்து சரி, இப்போ நம்ம அந்த 2 ரூம் சர்ச் பண்ணலாம். இங்கே
ஐ நீட் ஃபயர் ரோடெல்லாம் மேலே என்ன இருக்குன்றத பார்த்துட்டு தான் நான் ஃபயர் ரோடு எடுக்கிறதா வேண்டாமான்னு யோசிப்பேன். திருப்பி சீக்கிரமாக போனோம். கண்டிப்பாக கற்றுன்னு வருவாங்க. சீக்கிரமாக போனால் அவங்க கீழே இருக்காங்க. சீக்கிரமாக மேலே போய் அப்படியே நம்ம காக்கா இருக்கா என்ன இருக்காங்க செட்கி. அப்போ காக்காவை காலி பண்ணி தான் ஆகணும். காலி பண்ணி பாய் மேஷ்லா பாய் சீலது சீப்போ சேஃப் கூட நான் சொன்ன மாதிரி அப்பா நம்ம சொன்ன காதல் கேட்டுச்சு போல் கரெக்டாக நான் கேட்டுட்டே கொடுத்துட்டு போயிடுச்சு. சரி ஓகே ஸ்டேஜாக போய் சேஃப் அன்லாக் பண்ணலாம். அங்கே என்ன இருக்கும்னு தெரியல, ஐடியா இல்லை. எல்லாம் நல்லபடியாக டோர்ஸ் கேட்குறது கதை கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த ட்ரெயினுக்கு வச்சு பலூனது இருக்குது. இப்போ நம்ம என்ன தேடுறோம்? ஜென்ரேட்டர் கேபிளா? பேட்லாக்கு திருப்பி நமக்கு தெரில. வீடியோ லாங்காக இருந்தாலும் பார்த்துக்கோங்க கைஸ். ஒன்றுமே இல்லை, என் கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இறைவன் செயல். அப்படி கீழே போட்டுறேன். இப்போ என்ன பண்ணோம்? நம்ம வெப்பன் எடுக்கணும். வெப்பன் எங்கேயோ பார்த்தேன், எங்கே பார்த்தேன் வெப்பன் எடுக்கணும். கீழே இந்த கிளாஸ் உடைக்கணும். அதுக்கு நம்ம வெப்பனுக்கு தேவை. வெப்பனுக்கு எங்கேயோ பார்த்தேன். எங்கேயா மேட்ச்சுக்கு எங்கேயும் இல்லையா? சரி நம்ம ஃபஸ்ட்டு பொறுக்கிப்போம், அப்புறம் தேடுவோம். அந்த வெப்பனுக்கு எங்கே பார்த்தோம்? கீழே அந்த இடத்துல கீழே வேறு எங்கே பார்த்துருக்கோம்? மேலே எங்கே பார்த்தோம்? எதுக்கு டவுட் மேலே போய் தந்துடுவோம். வாங்க, இங்கே எங்கேயா பார்த்தோமா? ஆமாம் இங்கே பார்த்தோம். சொன்னம் பார்த்தீங்களா? கரெக்டாக இங்கே தான் பார்த்தோம். சரி ஓகேப்பா, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முடிஞ்ச இருக்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி நியூ பர்சன்ஸ்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விடணும். அண்ட் உங்களுக்கு கம்யூனிட்டியில் போய் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் என்கிட்ட என்ன லேக்ஸ் இருக்குது, இல்லை என்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதை வச்சு நானும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகேவா? இது உள்ள யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்குமா? ஃபியூஸு ஓகே தான். க்ளோபால் எடுத்துன்னு போயிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே உடச்சி மேலே போய் உடச்சி போட்டுருவோம். இங்கே என்ன இருக்கும்? கேபிள். ஓகே, அது எல்லாமே கிடச்சிச்சு. நம்ம கேபிள் எடுத்துன்னு போய் அந்த வெளியே போத்தோம். இப்போ நம்ம விட்டு கூட எங்கேயோ பார்த்தோம். தான் ஞாபகம் இல்லை. இங்கே பார்த்தோம். இப்போ நம்ம எஸ்கேப் தேவையெல்லாம் கொண்டு வச்சிருச்சு. கடன்னு வேலையை முடிக்க வேண்டியது மாதிரி தான் மிச்சம். இதை பார்த்து நம்ம விட்டுலாம் எங்கேயோ பார்த்தோம். விட்டு டோருக்கு விட்டு ஏன்டா விட்டேன். ஓகே, வேகமாக போகலாம் வேர்களே. ஒரு நாள் இது முடியும். இப்போ சீக்கிரமாக போய் மேட்ச் செக்ஷன் வந்து அங்கே 10 வச்சுட்டு அந்த செட் கே ஓப்பன் பண்ணி சென்டர் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபியூஸ் சென்டரில் அடுத்து போய் மேலே பார்த்தோம்னா எஸ்கேப் முடிச்சிட்டு
சரி ஓகே. இப்போ நம்ம காக்காவை துரத்திட்டு அங்கே இருக்கிற செடிக்கு தூக்கி போட்டு அப்படியே ஃபியூஸ் எடுத்து செக் பண்ணிட்டு வெளியே போயிட பார்த்துடலாம். ஓகேவா? அப்போலாம் ஷார்ட் ஸ்வீட்டாக முடியும். அப்படியே தூக்கி போட்டு வரலாம். சீக்கிரமாக இருப்போம். ஓகேவா? ஆமாம், இந்த தேங்காய் இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லையே. மீதி 2 எஸ்கேப்புக்கு தேவையான பொருளும் ஒன்று 10 ஒரு சிலருக்கு 10. பட் மீதெல்லாம் பார்க்கவே இல்லை. சரி, அதை பற்றி நமக்கு இருக்கவங்க எந்த எஸ்கேப் பண்ணாமல் அதை பற்றி மட்டும் பார்க்கணும். சரி, ஷெட் எங்கடா? ஷெட்டு தூக்கி பார்த்தாச்சா? இப்போ அப்படியே கீழே போயிட்டு நம்ம அந்த ஃபியூஸ் எடுக்கணும். அதுதான் நமக்கு வேறு. ஓகே, ஃபியூஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபியூஸ் அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்ட்டை கொடுத்துக்கணும். இது இருக்குது, ரெண்டுமே பக்கத்துலேயே வந்து கிடக்கும். ஃபஸ்ட்டு பேனல் கீடு செட் கீ எடுக்கணும். செட் கீ எடுத்துட்டு சரி பண்ணணும். போகிறதுக்கு இங்கே ஒரு ஏர் பலூன் இருக்குது. ஏர் பலூன் போன வச்சு ஒரு ஏர் பலூன் எவ்வளோ நேரமாக தேடணும் கைஸ். அந்த ஒரு ரீசனிலே இந்த வீடியோவில் எந்த நேரம் போச்சு. எப்படி ஏர் பலூன் தரலாம் அதை பார்த்து போயிடுச்சோம். இது என்ன இருக்குது? போன வாட்டி இதே இடத்துல தான் பார்த்தேன். இன்றைக்கும் அதே இடத்துல இருக்குது. வாத்த காம்பினி என்ன சொல்லுவாங்க? வாத்த சர்ப்ரைஸ். சரி ஓகே, லாஸ்ட்டு ஸ்டெப் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோனா நம்ம பண்ண வேலையை முடித்தது. அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இருக்கிறது அதுதான் ரொம்ப லாங்கான எஸ்கேப். ட்ரெயின்ன்றால் ரொம்ப லாங். ரொம்ப ஷார்ட் இருந்தா பலூன் எல்லா பொருளும் கிடச்சின்னா உடனே வேலையை முடிச்சிடலாம். எல்லாமே கிடச்சிடும். அந்த பலூன் ஒன்றே ஒரு பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் தான். மித்தபடி எல்லாமே இப்போ இதை ஃபியூஸை போத்துட்டு நம்ம போய் எஸ்கேப் ஆனோன்னா சிங்கிள் டேனே எஸ்கேப் பண்ணோன்ற பெருமை நமக்கு வந்துச்சிடும். கேட்டு போடு. இப்போ போகிறோம், எஸ்கேப்பை முடிக்கிறோம். ஓகே, நானே இந்திரன், நான் சந்திரன், பிறந்த ஒரு கொள்ளை சூரியன் போகணும். ஓகே ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் பார்க்கும்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.